ஐயா, அந்த பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் உருவானதே வந்து இந்த பரிகாரத்துக்கு தானுங்களா? இல்லாட்டினா உருவானது வேறு காரணம், இப்போ நம்ம கொண்டு வந்தது பரிகார ஸ்தலம் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்களா? எப்படிங்க ஐயா இது? இல்லை இன்றைக்கி எல்லாமே பரிகார ஸ்தலம் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்க, அப்படி போங்க, இப்படி போங்க. இங்கே வந்து இயற்கைன்றது ஒன்று, சரிங்களா? இங்கே இறைவன் மேலே நீங்கள் கொண்ட நம்பிக்கைன்றது ஒன்று இருக்குது. இறைவன் மேலே கொண்ட நம்பிக்கை எனக்கு சரியாக இருந்தால் எப்போ ஏற்பட்ட பரிகாரம் பண்ணலனாலும் என் வாழ்க்கைக்கான வழி கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்தலங்கள்னு இருக்கு இல்லையா, பரிகார ஸ்தலங்கள், இது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இயற்கையே இறை வடிவில் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சில எனர்ஜி ஃபோர்ஸஸ் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட இடத்த நீங்கள் போய் வணங்குறதுனாலையோ இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு வரதுனாலையோ ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏன்னா ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டுரும். இது இன்றைக்கி நேற்றுக்கு உருவானது கிடையாது, சரிங்களா? பல ஆண்டுகளாக பல குருமார்களால் பல மகான்களால் வழிபடப்பட்டுருது. அதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, இந்த பரிகாரம்ன்றது வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரை ஆகிடுச்சு. உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இதை போய் சரியாயிடும். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, இப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே இங்கே சரியாக்க முடியாது. இங்கே அதை மிஞ்சி ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணலான்னா இறைவன் எதுக்கு? அவனை நம்புவது நான் உண்மை என்றால் இதெல்லாமே போயிடல. அப்போ எதை வேணாலும் பண்ணி சரி பண்ணிடலாம் இல்லையா நான்? ஸோ பரிகாரங்கள் உண்மை, பரிகார ஸ்தலங்களும் உண்மை. ஆனால் இன்றைக்கி அது வழிமாற்றி விடப்பட்டது. எல்லாத்தையும் பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டு அப்படியெல்லாம் முடியாது. இங்கே இறைவன் இருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கை அவனை சரணடைந்தது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும்? நான் மாற்ற இங்கே வரவே இல்லை. என் வாழ்க்கை எப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா? நீ மாற்று. உண்மையில் நான் கொண்ட நம்பிக்கை உண்மை. அப்போ எல்லாமே இந்த மாதிரி மாற்றிக்கலான்னா அப்போ இறைவனே தேவையில்லை, எல்லாத்தையுமே நம்மளே முடிச்சிடலாமே நம்ம கற்றுத்தேர்ந்துட்டு. அப்படி இல்லை. பரிகார ஸ்தலங்கள் உண்மை, அது உருவாக்கப்பட்ட நோக்கங்கள் வேறு. பல கதைகள் இருக்குது அதுக்கு, பல நிஜ சம்பவங்கள் இருக்குது அதுக்கு. ஒரு மகான் ஒரு குருமார்கள் அந்த இடத்துல ஐக்கியமாகி அதை உண்மையாக்கி அந்த மாதிரி பல ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ அது நிஜம். அங்கே ஒரு மனிதன் போனோன்னா எல்லாரும் போனாங்க வேலை செய்யுமானா செய்யாது, சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு தன் வாழ்க்கையில் என்ன மாதிரி சூழ்நிலை வருதோ கட்டமைப்பு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அது உருவாக்கப்பட்டது. இங்கே பிரச்சனை இருக்க வந்தால் மருந்து சாப்பிட்ணும். மருந்து இருக்கேன்னு எடுத்து சாப்பிடக்கூடாது. நீங்களாம் எப்படி ஆகிட்டிங்கன்னா மருந்து இருக்குது அதனால் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டீங்க. எனக்கு பிரச்சனை, நான் மருந்து சாப்பிட்டா தான் நோய் குணமாகும். மருந்து எக்கச்சக்கமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையே இல்லை, வந்துடக்கூடாது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஜுரம் அடித்து மாத்திரை போடுறதுக்கும் ஜுரம் வந்துடக்கூடாதுன்னு மாத்திரை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பரிகாரங்கள். ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. இறை நம்பிக்கை உங்களுக்கு சரியாக இருக்குது, உங்கள் மேலே உங்களுக்கான நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. என் இறையை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்ற நம்பிக்கை என்கிட்ட ஆணித்தனமாக இருந்தால் இதெல்லாம் வேணாம். ஸோ அதனால் பரிகார ஸ்தலங்கள் உண்மை, பரிகாரங்கள் உண்மை. ஆனால் இன்றைக்கி எந்த பரிகாரங்களோ பரிகார ஸ்தலங்களோ சொல்லப்படுவது எதுவுமே உண்மை இல்லை. இது எல்லாம் வர்த்தகம். இது உண்மையான வர்த்தகம் ஆயிடுச்சு. அதுதான் நிஜம்.